ஏன் எபிரேயத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அநேக சத்தியங்கள் மறைந்து இருக்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம், நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இது ஏன்னா 100 பேர் கத்துக்கிறதுனால பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படணும்னு நினைக்க முடியாது பாஸ்டர். கண்டிப்பா. அநேக கோடி ஜனங்கள் நம்ம தமிழ்நாட்டுல அநேகர் எபிரேய காரியங்கள்லாம் கற்றுத்தராங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம கற்றுக்கொண்டதுல உண்மையே பாராட்ட விஷயம் அநேக புதையல்கள் ரகசியங்கள் இருக்கு. இது மற்றவங்களுக்கு போகணுன்ற வாஞ்சை இருக்கிறதுனால எவ்வளவு பிரயாசப்படுறோம், அதை கற்றுக்கொள்ளணும்னு நம்ம சொல்றோம். அப்ப கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது ஏதாவது ஒரு லைன் ஓபன் பண்ணி கொடுத்தா தானே கற்றுக்கொள்ள முடியும். நம்ம மூடி வச்சிருந்தா அது என்ன பண்ண முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. அதுக்குதான் இந்த முயற்சி. அப்போ ஏன் நீ எபிரேயத்தை கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளுங்க. அநேக பரிசுத்தம் கற்றுத்தராங்க, நீ போய் கத்துக்க, தப்பு இல்லை. அதுக்குதான் வழி. புரியுங்களா சொல்றது? இது வேத வசனம் பொது, எல்லாருக்கும் தேவை. இவங்களுக்கு தான் நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் யார முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அவங்கள அழைத்து அவங்களுக்கு கண்டிப்பா எந்த நேரத்துல ஏதோ கொடுக்கணுமா கண்டிப்பா கொடுப்பார். ஏன்னா தாயையும் தகப்பனும் தன் பிள்ளைக்கு ஏற்ற நேரத்தை எதை தர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அது ஏற்ற நேரத்தை தராங்க, இல்லைங்களா? அது மாதிரி அழைத்த மக்களை கர்த்தர் நேசிக்கிறார் அப்படின்னாக்கா மனுஷன் தள்ள முடியாது, கர்த்தர் இது தள்ளனால் ஒழிய. அப்போ கர்த்தர் ஏதோ ஒரு சித்தம் வைத்திருக்காது, இது மற்றவங்களுக்கு போகணும் ஒரு சித்தம் இருக்கிறதுனால நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம். வேத வசனம் இதில் கூட சொல்லப்பட்ட எபிரேய வசனத்தை பார்க்கும்போது செப்பனியா 3:9 வாசிக்கும் போது, ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். எதையா சுத்தமான பாஷை? ஏன்னா உலகத்துல அநேக மொழிகள் இருக்கு, அநேக மொழிகள் இருக்கு. என்னுடைய தமிழ் மொழி தாய் மொழி, பழைய மொழி, அது நான் உரிமை பாராட்டு தப்பு இல்லை. ஆமா தானே, அது என்னுடைய மொழி, அது ஏத்துதான் ஆகணும். என் தாய் மொழி அதுதான், நான் தள்ள முடியாது. எல்லாரும் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்தந்த மொழி வசதி என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு என் மொழி வசதி இல்ல, தப்பு இல்லை. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் பாத்தீங்கன்னாக்கா பரிசுத்த மொழி அல்ல, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது சுத்தமான பாஷை. அப்போ சுத்தமான பாஷை அப்படின்னா அது என்ன பாஷை? அதான் ஆதியில கர்த்தர் என்ன பண்ணாரு, சுத்தமான பாஷை என்ன பண்ணாரு, ஆதாம் இடத்துல பேசியிருக்கிறார். எபிரேய வார்த்தை ஆதாம் இடத்துல பேசுறாரு. ஆதாம் பெயரிட்டதெல்லாம் எபிரேய பாஷை வச்சுதான். அவர் கரெக்டா நேத்து என்ன பண்ணாரு, கொண்டு வந்து நிறுத்தணும்னு அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பேரு வச்சுக்கிற பேரு படிக்கிறதுக்கு டிக்ஷனரி எடுக்கிறோம் இல்லையா, அதுல நெட்ல போடுறோம், இருக்கிறத சொல்றேன், அந்த எழுத்தை பாக்குறோம், இது பிடிக்குமா, நம்மளுக்கு பிடிச்சாதான் வைப்போம், அது ஒரு விஷயம் இல்லையா. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க 10 பேருக்கு பிடிச்சிருக்கணும், நம்ம என்ன முயற்சி பண்ணலாம், இது இருந்தாதான் கரெக்ட் ஆகுன்னு சொல்லுவோம். ஆனா ஆதாம் யாராருக்கு எந்தெந்த பேர் வச்சாரு இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆமா தானே? அப்போ கர்த்தர் ஏதோ சித்த வச்சு, அப்போ ஒரே பாஷை அப்படின்னு பார்க்கும்போது எபிரேய பாஷை. பாபேல் கோபுரம் கட்டப்படும் போது கர்த்தர் பார்த்து இவர்களை இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு என்ன பண்ணாங்க, தடுத்து நிறுத்தி அவர்கள் அந்த ஜனங்களை சிதற பண்ணி மொழிகளை தாறுமாறு ஆக்கினாலும் சொல்லப்பட்டோம். அப்போ தாறுமாறா ஆன மொழி தான் நம்ம மொழி. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க, தமிழ் எடுத்துக்கங்க, தமிழ் எக்ஸாம்பிள், சென்னை மொழி தமிழ், மதுரை மொழி தமிழ், கன்னியாகுமரி மொழி தமிழ். அப்ப எல்லாம் தமிழ், ஆனா வித்தியாசங்கள் பேசுகிற தமிழ் தான், உச்சரிக்கிற வார்த்தை இருப்பது வித்தியாசம். நம்ம பேச சொல்லுவாங்க, இவன் மெட்ராஸ்கார மாதிரி இருக்குது, மதுரைக்கார மாதிரி. பாருங்களேன், ஒரே மொழிதான் பேசுறோம், ஆனா வித்தியாசங்கள் வேறுபடுது இல்லையா, ஒரே மொழியிலேயே. அதே மாதிரி தெலுங்குலயும் சில கேட்டா எனக்கு தெலுங்கு தெரியும்ன்றாங்க, ஆனா அவங்க பேசுறது எனக்கு அந்த அளவுக்கு கிளியரா புரியுதுங்களா சொல்றது. அப்போ அந்த ஒரே மொழியில எது கரெக்ட் எது தப்பு நம்மளாலேயே புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு இல்லை. ஆனா எபிரேய மொழி என்பது ஒரு
பரிசுத்த மொழி, பரிசுத்த வார்த்தை, சுத்தமான பாஷை, எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். பரலோகத்துல பேசப்படுகிற வார்த்தை அதுவும் பார்க்க முடிகிறது. ஆதி ஆகமத்துல பாத்தீங்கன்னா கூட 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய வாயில இருந்து புறப்பட்ட முதல் வார்த்தை வந்து வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வார்த்தையே வந்து எபிரேய வார்த்தை தான். எப்படி சொல்றோம் அப்படின்னா அந்த எபிரேய லெட்டர்ஸ்ல போட்டாதான் அது வெளிச்சம்னா என்னன்னே நமக்கு வந்து ரகசியம் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அதனால கர்த்தர் பேசின வார்த்தையே அப்படிதானே, கர்த்தர் பேசின வார்த்தையே எபிரேய வார்த்தை, வெளிச்சம் உண்டாக கடவுது. நம்மளை படைக்கும் போதே தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும் அதான் சொல்லப்பட்டது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லப்படும் போது, அப்போ ஒருவராக இருந்த அந்த திங்கிங் அந்த எபிரேய வார்த்தைக்குரிய காரியம் தான் இருக்கும். அவருடைய சுவாசம் நமக்கு ஊதப்பட்டிருக்கு. அதான் வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனால்தான் எல்லா மனுஷனும் உருவாக்கப்பட்டிருக்கான். புரியுதுங்களா? எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை நாம் தியானிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும்னா அது வந்து பரிசுத்த எழுத்து. அதுதான் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணி நம்ம இது பண்றோம், போஸ்ட் பண்றோம். வேற எதுக்காக இதை படிச்சுதான் ஆகணும். அதுதான் அது எபிரேய வார்த்தையே பேசுது அப்படின்றதுக்குள்ள போயிடுறாங்க நிறைய பேரு. அதை படிக்கணும் அப்படின்றதுக்குள்ள போயிடுறாங்க. அது முக்கியம் இல்லை. வார்த்தையை பேசுறதுனால பரலோகம் போயிடுவோம்னா அது ஜெபிக்கிறதுனாலயும் இப்போ இங்க இருந்து எருசலேம் போனோம், நான் சுத்தி பார்க்க போறேன். அங்க போர்டுல போட்டுக்கிற எபிரேய வார்த்தையை படிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரியங்கள். அது வந்து ஒரு டூரிஸ்டா இருக்கிறேன், புரியுதா சொல்றது, கைடா இருக்காங்க, அப்ப போனா பண்றேன் அப்படின்னாக்கா அவங்க படிக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா அவங்க போய் படிச்சு அந்த காரியங்கள் அது அவங்களுக்கு தேவைதான். இப்படிதான் படிக்கணும்ன்றது தேவையே இல்லை. அப்படி எபிரேய படிக்கணும்னு அந்த காரியங்கள் நமக்கு தேவையில்லை. அந்த எபிரேய வார்த்தையில உள்ள ரகசியம் என்ன, எழுத்துக்களில உள்ள ரகசியம், எழுத்து. அதனாலதான் 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம். 15, 16, 3 வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:15-16 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க, ரட்சிப்புக்கேற்ற ஞானத்துக்கு, ஆமா, பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். அதனாலதான் இந்த எழுத்துக்களை வந்து பரிசுத்த எழுத்துக்கள்னு சொல்லப்படுது. எபிரேயத்துல வந்து 22 எழுத்து இருக்கு. இந்த 22 எழுத்துக்களும் ஒவ்வொரு எழுத்துமே பரிசுத்த தேவனை பற்றி பேசுது. ஒவ்வொரு எழுத்துமே. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த நிருபம் எழுதும் போது புதிய ஏற்பாடு இல்லை. இது வந்து நம்ம ஒத்துக்கணும். இது சொல்லப்பட்ட காலம் அந்த எபிரேய வேதத்தை தான் குறிக்குது. பின்னாட்கள்ல நிருபங்கள், இந்த சுவிசேஷ புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டு சேர்க்கப்பட்டு நமக்கு வேதம், நமக்கு வந்து 66 புத்தகமே வேதம் தான். எழுத்துன்னு பார்க்கும்போது எபிரேய எழுத்து 22. அப்படிதானே? எல்லா மொழியிலும் ஒரு கோடிட்டு காமிச்சிருக்காங்க. நம்மளாம் ஆங்கிலம் படிச்சிருக்கோம். ஆங்கிலத்துக்கு பாத்தீங்கன்னா 26 எழுத்து. ஆமா தானே? அப்படி போட்டிருக்கோம். தமிழ்ல நீங்க பாக்குறீங்க ஆல்பபெட் சொன்னீங்க பாத்தீங்களா, அது எபிரேய வார்த்தைகள் தான் அந்த ரெண்டுமே. ஆல்பா, அலஃப்ன்றது முதல் எழுத்து, பேத்ன்றது ரெண்டாவது. இது ரெண்டும் சேர்த்துதான் இங்கிலீஷ்லயே வந்துட்டு ஆல்பபெட்னே வச்சாங்க. அதான் ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னாக்கா உயிரெழுத்து 5, மெய்யெழுத்து 21. அதே மாதிரி தமிழ்ல நீங்க பார்க்கும்போது உயிரெழுத்து வந்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மெய் எழுத்து 216. அப்போ இது மாதிரி நம்ம பிரிச்சு நம்ம எல்லா மொழியிலயும் ஒரு இது இருக்கு. எபிரேய எழுத்தை நீங்க பார்க்கும்போது 22 எழுத்தும் மெய்யெழுத்தாகவே இருக்கிறது, உயிரெழுத்து இல்ல.
ஏன் அப்படின்னா உயிரா இருக்கிற கிறிஸ்து அவர்தான் வெளிப்படணும். Hallelujah. புரியுதுங்களா சொல்லுது? ஆமென். அங்க இருக்கிற எழுத்தெல்லாம் மெய்ய எழுத்து இல்ல, அதுல என்ன மறைந்து ஓ, அதனாலதான் அவரு ஜீவ அப்பம்னு சொல்றாரு. ஆமா, அந்த எழுத்தை நீங்க படிக்க படிக்க உங்க ஆத்மா ரீதியா ஜீவன் பெருக்கெடுத்து ஓடும். அதுக்காக தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். என்ன சொல்லப்படுது அந்த 22 எழுத்து கிறிஸ்துவை தானே பண்ற வெளிப்படுத்துகிறது என்று நம்ம என்ன பண்றோம், அதை நம்ம கோடிட்டு காமிக்கிறோம். அதுதான் அதுக்கு அந்த அளவுக்கு என்ன பண்றோம், இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அதனால என்ன பண்ணாக்கா இந்த எழுத்தை நம்ம என்ன பண்ணோம், ஆராய்ந்து பார்க்கணும். படிக்க 22 எழுத்து கிறிஸ்துவை பத்தி தான் பேசுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதான் நாம் தெரிந்து கொண்டது மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தெரிவிக்கணும். வந்து கத்துக்கிறவங்க கத்துக்கிட்டோம். கற்றுக் கொடுக்கிற பரிசுத்தவான்கள் அநேகர் இன்னைக்கு சென்னையில இருக்காங்க பாஸ்டர். தேயின ஆமா பரிசுத்தவான்கள் இருக்காங்க. ஒருவேளை யாராவது எதிர்பார்க்கிறாங்கன்னா நம்ம சொல்லலாம், ஒண்ணும் தப்பு இல்லை, அவங்க போய் கற்றுக்கொள்ளட்டும். நிறைய பேர் அதை கற்றுக் கொடுக்கிறார்கள் இருக்கிறார். ஆனா அதற்குரிய முறையான கற்றுக் கொடுக்குதலும் ஒரு காரியங்கள் ஒண்ணு இருக்குது இல்லையா இருக்கு. இப்போ நிறைய பேர் எபிரேய கிளாஸ் எடுக்கிறாங்க, நிறைய காரியங்கள் இருக்குதுதான். பட் ஆனாலும் இதுல முக்கியமான ஒரு காரியம், இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்க கூடியதான எபிரேயத்தினுடைய நாலேஜ் வேணும். அதான் பாஸ்டர் நான் என்ன சொல்றேன்னா, நாம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது ஓப்பனா சொல்லுவோம், தப்பு இல்லை. நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு ஒருவேளை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யாரா இருந்தா அவங்க நம்பர் ஃபாலோ பண்ணணும், கத்துக்கிட்டுமே. எங்கேயா சத்தியத்தை கத்துக்கினா சரி பாஸ்டர். இது இப்போ நான் ஒரு டீச்சர்ஸ் என்ன வச்சுக்கோ, இந்த அம்மா தான் ரொம்ப டீச்சரா இருக்கிறாங்க, நம்ம கற்றுக் கொடுத்த டீச்சர் மாதிரி இருக்கிறாரு, ஓகே சந்தோஷம். இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த சத்தியம் வெளிப்பட்டா போதுமா, இல்ல அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வேற யாராவது அதை கண்டினியூ பண்ணி மற்றவங்க சொல்லி கொடுக்குற சத்தியம் தெரிந்து அவர்கள் குணப்பட. ஏன்னா எஸ்ரால சொல்றாரு, இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் இருதயம் என்ன ஆகணும், குணப்படும், பக்குவப்படும். மாறுறதுக்கு காரணம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தா மாத்திரம்தான் முடியும். இதை மனப்பாடம் பண்ணி பார்க்க முடியாது. இதை நான் ஒரு வருஷத்துல 4 வாட்டி வேதத்தை படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுனாலயோ குணம் மாற போறது இல்லை. ஏன்னா ஆண்டவர் விரும்புகிறது நம்மிடத்துல எதுனா கனியை தான் எதிர்பார்க்கிறேன். கனி உங்களிடத்துல நான் எதிர்பார்க்கிறேன்றான். ஒரு சில கனி கொடுக்கிறார்கள், பட் ஆனா அந்த கனி எப்படி இருக்குன்னா கசப்பா இருக்குதுன்றாரு. அப்போ நாம கனி கர்த்தர் விரும்புகிறபடியான கனியை கொடுக்கணும் அப்படி சொன்னா சரியான வேதத்தினுடைய அறிவு வேணும். அப்போ அதற்குரிய காரியம் எதுல இருக்கும் அப்படி சொன்னாதான் இந்த எபிரேய வார்த்தைக்குள்ள நாம் போக போக கிறிஸ்துவை அதுல நாம் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதனால இதுவரையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை, இந்த எபிரேய எழுத்தினுடைய ரகசியங்களையும் அதில் உள்ள மகத்துவங்களையும் நீங்கள் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நாங்கள் 3 பேரும் சம்பாஷித்ததை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த காரியங்களை மற்றவர்களுக்கும் நீங்கள் இந்த காரியங்களை குறித்து, இந்த காணொலியை குறித்ததான காரியங்களை நீங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். எல்லாருக்கும் சத்தியம் போய் சேரணும் என்கிற ஒரே நோக்கத்தை தவிர வேறு ஒரு நோக்கம் எங்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நாங்கள் சொல்லுகிறோம். எல்லாரும் சத்தியத்தை சரியான விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்றை சொல்லுகிற ஒரு காரியம் அல்ல, சத்தியத்தில் இந்த காரியங்கள் இருக்கிறது என்கிறதை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இதற்குரிய காரியங்களை பிரயாசப்படுகிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த காரியங்களிலே உங்களுக்கு விருப்பம் இருக்கும் என்று சொன்னால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வரும். அந்த நம்பரோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. மேலும் இதற்குரிய இப்படிப்பட்ட அநேக ரகசியங்களை குறித்து நாம் சம்பாஷிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம்.